இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து, மேலும் இது போன்ற அகத்தியர் மகிமை கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு காலத்தில் தேவர்கள் பெரிய சிக்கலில் சிக்கினர். அவர்களின் எதிரிகளான அசுரர்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் மறைந்து கொண்டு தாக்கத் தொடங்கினர். அசுரர்கள் நேராக போராடவில்லை, கடலுக்குள் மறைந்து கொண்டு கபடமாக செயல்பட்டனர். அதனால் தேவர்களுக்கு அவர்களை வெல்ல வழியே தெரியாமல் போனது. இறுதியில் தேவர்கள் ஒன்று கூடி ஆலோசித்தனர். கடலுக்குள் மறைந்திருப்பவர்களை எப்படி வெளியில் கொண்டு வருவது என்ற கேள்வியே அவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. அப்போது எல்லோரின் மனமும் ஒரு மகா முனிவரை நோக்கி திரும்பியது. அகத்தியர் அசாத்தியமாக தோன்றிய காரியங்களையும் சாதிப்பவர் என்ற நம்பிக்கை அவர் மீது இருந்தது. தேவர்கள் தங்கள் துயரத்தை அகத்தியரிடம் கூறினர். கடலுக்குள் மறைந்த அசுரர்களை வெளியில் கொண்டுவர அவர் மட்டும் உதவ முடியும் என்று வேண்டினர். அகத்தியர் தேவர்களின் துயரத்தை அமைதியாக கேட்டார். ஐயா, எங்களை காப்பாற்றுங்கள். அவர்களின் கஷ்டம் சாதாரணமல்ல என்பதை உணர்ந்த அவர் உடனே செயல்பட முடிவு செய்தார். உங்கள் துயரம் எனக்கு புரிகிறது, நான் உடனே செயல்படுகிறேன். அதன்பின் அகத்தியர் சமுத்திரத்தை நோக்கி நடந்தார். அவரின் அமைதியான நடை தேவர்களின் மனத்தில் மீண்டும் நம்பிக்கையை எழச் செய்தது. தேவர்கள் அனைவரும் அவரை தொடர்ந்து கடற்கரையை அடைந்தனர். அவர்களின் கண்களில் இன்னும் அச்சம் இருந்தாலும் அகத்தியர் அருகில் இருந்ததால் தைரியம் வளர்ந்தது. அகத்தியர் எல்லையில்லாமல் விரிந்த சமுத்திரத்தின் முன் வந்து நின்றார். அந்த நொடி கடலும் தேவர்களும் ஒரே அமைதியில் அவரை நோக்கி காத்தன. கடலின் ஆழத்தில் மறைந்திருந்த அசுரர்களின் கபடத்தையும் அகத்தியர் உணர்ந்தார். இப்போது உலகம் காணப்போகுவது மனிதரால் சாத்தியமில்லை என்று தோன்றிய ஒரு மகா முனிவரின் அதிசய செயல். அகத்தியர் இப்போது தனது மகா சக்தியை வெளிப்படுத்த தயாரானார். தேவர்கள் அனைவரும் மூச்சை பிடித்தபடி அவர் என்ன செய்யப் போகிறார் என்று ஆவலுடன் நோக்கினர். அடுத்த நொடியில் யாராலும் நினைக்க முடியாத அதிசயம் ஆரம்பமானது. அகத்தியர் தன் தவசக்தியால் முழு சமுத்திரத்தையே குடிக்கத் தொடங்கினார். அந்த அளவில்லா கடல் நீர் மெதுவாக அல்ல, அதிசய வேகத்தில் குறையத் தொடங்கியது. தேவர்கள் கண்முன்னே எல்லையற்றதாக தோன்றிய சமுத்திரம் தணிந்து கொண்டிருந்தது. சமுத்திரத்தின் அடிப்பகுதி மெதுவாக வெளிப்படத் தொடங்கியது. இதுவரை எவரும் காணாத கடலடி காட்சி அகத்தியரின் முன் உலகிற்கே திறந்து காட்டப்பட்டது. கடலுக்குள் மறைந்து இருந்த அசுரர்கள் இப்போது வெளிப்பட ஆரம்பித்தனர். அவர்கள் நம்பிய மறைவிடம் உடைந்து போனதால் தேவர்களுக்கு முதல் முறையாக வெற்றியின் நம்பிக்கை தென்பட்டது. அகத்தியரின் அதிசய செயல் தொடர்ந்து நடந்தது. இப்போது சமுத்திரம் கிட்டத்தட்ட வற்றிப்போய் அதன் அடிப்பகுதி முழுவதும் வெளிப்படத் தொடங்கியது. இப்போது கடலடியில் மறைந்திருந்த அசுரர்கள் முழுமையாக வெளியில் சிக்கினர். தாங்கள் இனி ஒழிய முடியாது என்பதை உணர்ந்த அவர்கள் பதற்றத்தில் திணறத் தொடங்கினர். தேவர்கள் இப்போது புதிய தைரியத்துடன் போருக்கு தயாரானார்கள். அசுரர்கள் மறைந்து தாக்கிய காலம் முடிந்துவிட்டது. இப்போது நேருக்கு நேர் தர்மத்தின் நேரம் வந்தது. போர் தொடங்க, தர்மம் வெல்லும். போருக்கு முன் தேவர்கள் அகத்தியரை நன்றியுடன் நோக்கினர். ஒரே முனிவரின் தவசக்தி அவர்கள் தோல்வியாக நினைத்த போரையே வெற்றிக்கான வாய்ப்பாக மாட்டியிருந்தது. அகத்தியர் அமைதியாக நின்றார். அவர் செய்ய வேண்டிய காரியம் நிறைவேறி இருந்தது. இப்போது தேவர்கள் முன்னேற, அசுரர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. தேவர்கள் இப்போது அசுரர்களை நேராக எதிர்கொள்ள முன்னேறினர். மறைவின்றி நின்ற அசுரர்களுக்கு இந்த போர் இனி முந்தைய போல் எளிதானது இல்லை. தங்கள் பாதுகாப்பான மறைவிடம் இழந்த அசுரர்கள் குழப்பமடைந்தனர். அவர்களின் ஆற்றல் இருந்தாலும் இப்போது அவர்கள் மனதில் பயமும் பதட்டமும் மேலோங்கத் தொடங்கியது. ஒரு காலத்தில் அசுரர்களின் மறைவிடமாக இருந்த கடலடி இப்போது தர்ம போரின் களமாக மாறியது. அந்த அமைதியான நொடி அடுத்த கணத்தில் வெடிக்கப் போகும் மோதலின் முன்தருணமாக நின்றது. போர் தொடங்கியதும் தேவர்கள் புதிய வீரியத்துடன் அசுரர்களை முறியடிக்கத் தொடங்கினர். மறைந்து தாக்கும் வலிமை இழந்த அசுரர்கள் இப்போது தர்மத்தின் நேரடியான அலைக்கு முன் தளர்ந்தனர். அகத்தியர் உருவாக்கிய அந்த வாய்ப்பு தேவர்களுக்கு மேலாதிக்கமாக மாறியது. இப்போது அவர்கள் வெறும் போராடவில்லை, நீண்ட நாள் மறைந்து வந்த அநியாயத்தையே முறியடித்துக் கொண்டிருந்தனர். போர் நீழ்ந்தபோது அசுரர்களின் வலிமை மெதுவாக சிதறத் தொடங்கியது. மறைவின்றி நின்ற அவர்கள் தேவர்களின் தொடர்ச்சியான தாக்குதலை தாங்க முடியாமல் தளர்ந்தனர். இப்போது வெற்றி எந்த திசையில் நிற்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது. அகத்தியர் திறந்து வைத்த அந்த ஒரு வழி தேவர்களுக்கு போரின் முழு நிலையை மாற்றிக் கொடுத்தது. போரின் நடுவில் கூட தேவர்கள் அகத்தியரை நினைத்து வியந்தனர். ஒரு முனிவரின் தவசக்தி 1000 வீரர்களின் வலிமையை விட பெரியதாக இருக்க முடியும் என்பதை அவர்கள் நேரில் கண்டனர். அகத்தியர் எந்த வெட்டி கழிப்பும் காட்டவில்லை. அவர் அமைதியாகவே நின்றார். அவருக்கு இது புகழுக்கான செயல் அல்ல,
தேவர்களுக்கு தர்மம் நிலைநிறுத்த ஒரு அவசியமான உதவி மட்டுமே. கடலை குடித்த சம்பவம் இப்போது ஒரு அதிசயமாக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தெய்வ பாடமாக மாறியது. மறைவிலிருந்த அதர்மம் எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரவேண்டும் என்பதை கட்டுத்தந்தது. இறுதியில் தேவர்கள் முழு மேலாதிக்கம் பெற்றனர். நீண்ட நாள் மறைந்து தொந்தரவு செய்த அசுர சக்தி இப்போது திறந்த களத்தில் முறியடிக்கப்பட்டது. அசுரர்கள் இனி தப்பிப்போக மறைவிடமும் இழந்திருந்தனர். அவர்களின் வஞ்சக வலிமை உடைந்ததும் தேவர்களின் வெற்றி உறுதியானது. போரின் வெற்றிக்கு பின் தேவர்கள் நேராக அகத்தியரை நோக்கி வந்தனர். அவர்களின் முகத்தில் களிப்பை விட அதிகமாக இருந்தது நன்றியும் வியப்பும் தான். தேவர்கள் அகத்தியரை மகிமையுடன் போற்றினார்கள். ஆனால் அகத்தியர் அமைதியாகவே நின்றார். தன்னால் முடிந்த தர்ம உதவியைச் செய்த உணர்வே அவரிடம் இருந்தது. ஆனால் வெற்றிக்குப் பிறகு இன்னொரு கேள்வி எழுந்தது. கடல் வற்றிய பிறகு உலகின் இயல்பான ஒழுங்கை மீண்டும் எப்படி திருப்பிக் கொண்டு வருவது என்ற சிந்தனை அனைவரையும் வந்தடைந்தது. சமுத்திரம் வற்றியது தேவர்களுக்கு வெற்றியை தந்திருந்தாலும் உலக ஒழுங்கு இன்னும் முழுமை பெறவில்லை. கடல் மீண்டும் தன் இடத்தை அடைய வேண்டும் என்ற உணர்வு அனைவரின் மனத்திலும் தெளிவாக எழுந்தது. அகத்தியர் அவர்களை அமைதியாக நோக்கி இந்த செயல் ஒரு நிரந்தர வறட்சிக்காக அல்ல என்று உணர்த்தினார். அதர்மத்தை வெளிக்கொண்டு வர தேவையான அளவுக்கு மட்டும் சமுத்திரம் வர்த்தியது என்று அவர் விளக்கினார். பிரபஞ்சத்தில் எதுவும் காரணமின்றி மாறாது. காரணம் முடிந்ததும் ஒழுங்கு மீண்டும் திரும்பும். அதேபோல சமுத்திரமும் மறுபடியும் தன் இயல்பான நிலையை அடையும் என்பது அனைவருக்கும் புரிந்தது. அகத்தியர் கடலை குடித்த சம்பவம் வலிமையின் கதை மட்டுமல்ல, ஞானத்தின் கதையுமாகும். எப்போது இயற்கையை மாற்ற வேண்டும், எப்போது அதை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதை அறிந்த தெய்வீக முனிவரின் மகிமை அதில் ஒளிந்திருக்கிறது. இவ்வாறே அகத்தியர் முழு சமுத்திரத்தையும் குடித்த கதை ஒரு அதிசய புராண சம்பவம் மட்டுமல்ல, மறைந்து இருந்த அதர்மத்தை வெளிக்கொண்டு வந்து உலக சமநிலை மீண்டும் நிலைநிறுத்திய மகா முனிவரின் பரம்பொருள் மகிமை கொண்ட கதை அது. அகத்தியரின் செயல் முடிந்த பின்பும் அந்த கரை நீண்ட நேரம் புனித அமைதியில் நின்றது. அங்கே இருந்த அனைவரின் மனதிலும் அவர் ஒரு முனிவர் மட்டுமல்ல, இயற்கையே வழிநடத்தும் ஞானசக்தி என்ற உணர்வு பதிந்தது. தேவர்கள் அவரை வெற்றிக்கான காரணமாக மட்டும் போற்றவில்லை. அதர்மம் எவ்வளவு ஆழத்தில் மறந்தாலும் ஞானம் அதை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வரும் என்பதை கற்றுத்தந்த முனிவராக வணங்கினர். இந்த கதையின் ஆழமான பொருள் கடலை பற்றியது மட்டுமல்ல. மறைந்து இருக்கும் தீமை, வெளியில் தெரியாத ஆபத்து, உள்ளுக்குள் பதுங்கும் இருள், இவற்றையெல்லாம் ஒரு நாள் உண்மை வெளிச்சம் வெளிப்படுத்தும் என்பதற்கான அடையாளம் இது. அகத்தியரின் மகிமை வலிமையில் மட்டுமில்லை, எப்போது செயல்பட வேண்டும், எப்போது அமைதிக்கு திரும்ப வேண்டும் என்பதை அறிந்த ஞானத்தில் இருந்தது. அதனால்தான் அவர் செய்த ஒவ்வொரு அதிசயமும் தர்மத்தோடு இணைந்ததாகவே போற்றப்படுகிறது. இவ்வாறே அகத்தியர் சமுத்திரத்தை குடித்த கதை ஒரு புராண அதிசயம் மட்டுமல்ல, அது ஞானம், தர்மம், தெய்வ அருள் சேர்ந்தால் இயற்கையை கூட இறைச்செயலுக்காக வளைந்து நிற்கும் என்பதை நினைவூட்டும் மகாகதை. அகத்தியரின் தெய்வ செயல் முடிந்த பின் சமுத்திரமும் அமைதியின் முகத்தை மீண்டும் எடுத்தது. ஒரு காலத்தில் ஆபத்தை மறைத்த அதே கடல் இப்போது தெய்வ ஒழுங்கின் சாட்சியாக நின்றது. முனிவர்களும் தேவர்களும் அகத்தியரின் இந்த செயலை சாதாரண அதிசயமாக பார்க்கவில்லை. இது தவசக்தி, ஞானம், தர்மம் இம்மூன்றும் ஒன்றாகச் சேர்ந்தபோது எது சாத்தியமோ அதற்கான உயிரான சாட்சி என்று புரிந்து கொண்டனர். இந்த கதை ஒரு பெரிய ஆன்மீக உண்மையையும் சொல்லுகிறது. ஆழத்தில் மறைந்து இருக்கும் தீமை எவ்வளவு மறைந்திருந்தாலும் ஞானத்தின் பார்வையிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. தேவர்கள் அகத்தியரின் அருளை பெற்றபின் அவர்களின் மனத்தில் பயம் முழுமையாக நீங்கியது. வெற்றி கடத்ததற்காக மட்டுமல்ல, தர்மம் இன்னும் உலகில் காக்கப்படுகிறது என்ற நம்பிக்கை மீண்டும் உறுதியானது. இவ்வாறே அகத்தியர் சமுத்திரத்தை குடித்த கதை ஒரு புராண அற்புதம் மட்டுமல்ல, இது ஞானம், இயற்கையும் வழி நடத்தும், தர்மம் மறைந்த தீமையும் வெளிக்கொண்டு வரும், முனிவரின் மகிமை உலகத்தை காக்கும் என்பதை சொல்லும் நித்திய கதை.